இன்றைக்கும் இந்த புதிய நாளில் உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் ரொம்ப நல்லவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தை நம்மளுக்கு நன்மைகளை செய்கிற வார்த்தை. அவருடைய வார்த்தை நம்மளை கைவிடாத வார்த்தை. நம்ம என்றும் வழி நடத்துகிறது கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கிறது. இந்த நாளிலும் தேவன் தம்முடைய வார்த்தையினால் நம்மை வழி நடத்தி செல்வார். ஒரு நாளும் அந்த வார்த்தை உங்களை கைவிடாது. லூக்கா 14ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்களை படிப்போம். யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான். தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான். இயேசு போய் கொண்டிருக்கும் பொழுது திரளான கூட்டம் அவரை பின்தொடர்ந்து கொண்டே வருகிறது. அந்த கூட்டத்தை பார்த்து திரும்பி அவர் சொல்லுகிறார், தகப்பன் தாய் மனைவி பிள்ளைகள் இவர்களெல்லாம் வெறுக்காட்டி எனக்கு சீஷனாக இருக்க முடியாது. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாட்டி எனக்கு சீஷனாக இருக்க முடியாது அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இப்போ இயேசு இங்கே என்னத்தை குறிப்பிடுகிறார்? எல்லாரையும் வெறுக்கணும்னு சொல்றாரா? எல்லாரையும் உதறி தள்ளணும்னு சொல்றாரா? எந்த காரியத்தை இயேசு இங்க முன்னிறுத்துகிறார்? இந்த வசனத்தின் மூலம் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இயேசு நம்மிடத்தில் கோருவது முதலிடம். தேவன் நம்மிடத்தில் எதை எதிர்பார்க்கிறார்னா முதலிடம், ப்ரையாரிட்டி, ஃபர்ஸ்ட் பிளேஸ். எதற்காக முதலிடத்தை ஆண்டவருக்கு கொடுக்கணும்னு அவர் எதிர்பார்க்கிறார்னா, நமக்கு தேவையானது எல்லாவற்றையும் செய்யக்கூடிய, கொடுக்கக்கூடிய, பார்க்கக்கூடிய ஒரே நபர் இயேசு தான். மற்ற எல்லாருமே ரெண்டாவது நிலையில தான். அப்போ அந்த முதல் இடத்தை அவருக்கு தான் நம்ம கொடுக்கணும்னு அவர் எதிர்பார்க்கிறார். அப்போதான் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். அந்த இடத்தை அவருக்கு தராமல் வேற யாருக்கு தந்தாலுமே அதில் பயன் இல்லை, சீஷனாக இருக்க முடியாது. நமக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற நோக்கத்தை நம்ம நிறைவேற்ற முடியாதுன்னு தான் இயேசு சொல்லுகிறார். அதனால தான் தகப்பன் தாய் பிள்ளைகள் இவை எல்லாவற்றையும் வெறுக்கிறவன் எனக்கு சீஷனாக இருக்கிறான்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தகப்பனை விட, தாயை விட, பிள்ளைகளை விட, நண்பர்களை விட, உறவினர்களை விட, இவர்கள் எல்லாரை காட்டிலும் அதிகமாக என்னை நேசிக்க வேண்டும் அப்படின்றத ஆண்டவர் சொல்லுகிறார். இவர்கள் எல்லாருக்கும் கொடுக்கிற அன்பை காட்டிலும் அதிகமாக அன்பு எனக்கு கொடுங்க அப்படின்னு இயேசு சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவே பரலோகத்தின் பிதாவை அதிகமாக நேசித்ததுனால தான் அவரால் சிலுவையை தூக்க முடிஞ்சது, சிலுவையில் ஜீவனை கொடுக்க அவரால் முடிந்தது. ஒருவேளை பிதாவாகிய தேவனை அவரை நேசிக்காமல் இருந்திருந்தாருன்னா, உலகத்தில் இருக்கிற பெற்றோர்களையும் உறவினர்களையும் நண்பர்களையும் சீஷர்களையும் அவர் நேசித்துட்டு இருந்தாருன்னா, அந்த சிலுவையை அவரால் தூக்கி இருக்க முடியாது, ஜீவனை கொடுத்திருக்க முடியாது, நமக்கு கிடைக்க வேண்டிய ரட்சிப்பு கிடைத்திருக்காது. இப்படி நிறைய காரியங்களை சொல்லிட்டே போகலாம். அப்போ இயேசுவை போல இந்த உலகத்தில் நம்மை வாழ வைத்திருக்கிறார், நம்மை கிறிஸ்தவர்களாக தெரிந்து கொண்டிருக்காருன்னா நம்ம என்ன செய்யணும்னா, எல்லாரையும் நேசிக்கணும், எல்லாரை காட்டிலும் அதிகமாக தேவனை நேசிக்கணும், எல்லாருக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆனால் எல்லாரை விட அதிகமாக முதலிடத்தை, முக்கியத்துவத்தை இயேசுவுக்கு கொடுக்கணும். இயேசுனுடைய சீஷர்கள் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா இந்த காரியத்தை நம்ம செய்யணும். தட் மீன்ஸ் ஃபாலோயிங் கிரைஸ்ட் won't be comfortable. இயேசுவை பின்பற்றுகிற கிறிஸ்தவர்கள் சீஷர்களுக்கு காரியங்கள் சௌகரியமாக இருக்காது, கம்ஃபர்டபுளாக இருக்காது. சில நேரத்தில் இயேசுவுக்கு முதலிடத்தை நம்ம கொடுக்கும் பொழுது நம்ம வீட்டில் ஒரு சில டென்ஷன் உருவாகும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்முடைய பெற்றோர்கள், பிள்ளைகள், உறவினர்கள், நண்பர்கள் இவர்கள் விரும்புகிற காரியத்தை நம்ம செயல்படுத்த முடியாமல் போய்விடும். எதனாலனா, இயேசுவை பின்பற்றுறதுனால. நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து ஒரு கேள்வி இல்லை ஒரு டெசிஷன் மேக்கிங் டைம் வந்துட்டே இருக்கும். நம்ம எதை செய்ய வேண்டும் அப்படின்றத, இயேசு சொல்றதை செய்யறதா இல்லை அப்பாவுடைய ஆசையை நிறைவேற்றுறதா, தேவனுடைய ஆசையை நிறைவேற்றுவதா இல்லை அம்மாவுடைய ஆசையை நிறைவேற்றுவதா, கடவுள் சொல்றதை செய்யறதா, பிள்ளைகள் சொல்றதை செய்யறதா, நமக்கு இயேசு இந்த இடத்துல முக்கியமா தெரிகிறாரா இல்லை நம்முடைய உறவு ரொம்ப முக்கியமாக தெரியுதா, தேவன் முக்கியமாக தெரிகிறாரா, நம்முடைய நண்பர்கள் முக்கியமாக தெரிகிறார்களா? இப்படின்ற கேள்வி வந்துட்டாலே அங்கே இயேசுவுக்கு முதலிடம் கொடுத்துட்டா நம்ம சீஷர்களாக இருக்கிறோம். இல்லை என்றால் நாமும் மற்றவர்களை போல இருக்கிறோம். இஃப் யூ லவ் காட், கேரிங் த கிராஸ் இஸ் ஈஸி. நீங்கள் தேவனை நேசித்தால் சிலுவை சுமப்பது சுலபமாக இருக்கும். இல்லை என்றால் சிலுவை உங்களால் சுமக்க முடியாது. ஆகவே இன்றைக்கு தேவனை அதிகமாக நேசியுங்கள், யாரையும் வெறுக்க வேண்டாம், எல்லோரை காட்டிலும் தேவனை அதிகமாக நேசியுங்கள் அப்படின்றத ஆண்டவர் சொல்லுகிறார். அதுதான் சிலுவையை சுமக்கிறதுக்கு அடையாளமாக இருக்கிறது. இன்றைக்கும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க சிலுவையை சுமப்பதற்கு ஒரு நல்ல நாளாக இருக்குது. டெசிஷன் மேக்கிங் உங்கள் கையில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். தேவனை பின்பற்றுங்கள், அவருக்கு முதலிடத்தை கொடுங்கள். ஏனென்றால் அவர்தான் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் தரப்போகிறவர், செய்ய போகிறவர். இந்த உலகத்தில் வேறு யாருனாலும் செய்ய முடியாது. அதனால் why not give him the first place? அவருக்கு முதலிடத்தை கொடுங்கள், அவர் உங்களை முதலிடத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். God bless you all.